இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு விடுதலையின் சுவிசேஷமும் மகிமையின் சுவிசேஷமும். விடுதலையின் சுவிசேஷமும் மகிமையின் சுவிசேஷமும். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த வார்த்தையில் 2 சுவிசேஷங்கள் அடங்கி இருக்கின்றன. உன்னுடைய வீட்டை விட்டு, பாபிலோன் தேசமாகிய உன்னுடைய வீட்டை விட்டு, கல்தேயர் தேசமாகிய இந்த வீட்டை விட்டு, விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போ. 2 வசனத்தை சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்முடைய தேசத்தில் 2 முக்கியமான ஊழியங்கள் உண்டு. ஒன்று சுவிசேஷ ஊழியம், அடுத்தது மகிமையின் ஊழியம். சுவிசேஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாவமுள்ள இடத்தில் இருந்து விட்டாய், சாபமுள்ள இடத்தில் இருந்து விட்டாய், வியாதி உள்ள இடத்தில் இருந்து விட்டாய். கர்த்தர் உன்னை இங்கிருந்து எடுத்து வேறு பிரித்து ஒரு மகிமை நிறைந்த தேவ பிரசன்னத்துக்குள், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் புறப்பட்டு போ. உன்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். சுவிசேஷர்கள் செய்கிற காரியம் என்ன? நரகத்துக்கு போறவனை தூக்கி வெளியே போடுகிறார். நித்திய பாதாள வேதனையில் அனுபவிக்கிறவர்களை சுவிசேஷர்கள் இயேசுனுடைய விடுவிக்கிற சுவிசேஷத்தை சொல்லி, கர்த்தர் உன்னை பாவத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சுவிசேஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சபை போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷர்களால் வெளியே தூக்கி போட்ட அந்த ஆத்துமாக்களுக்கு உபதேசங்களை அறிவித்து, செபிக்கிற விதங்களை அறிவித்து, வெற்றியுள்ள வாழ்க்கையின் வழியை காட்டி அவர்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிற ஒரு மகிமையின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர், இன்றைக்கு நமக்கு ஒரு மகிமையின் தேசத்தை காண்பித்து உன்னுடைய நித்தியத்தை நீ அங்கே செலவழிக்க போகிறாய். எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீ மறுரூபமாவாய். அந்த மகிமையின் தேசத்தை எப்போதும் உன்னுடைய கண்களில் குறித்துக்கொள். நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல உன்னை நான் ஜெயங்கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறேன். நீ ஜெயங்கொள்ளுவாய், நீ ஜெயங்கொள்ளுவாய். விடுதலையின் சுவிசேஷம் உண்டு, ஆனால் மகிமையின் சுவிசேஷம் உண்டு. ஒரு சிறுவன், 10 வயது சிறுவன், தன்னுடைய நண்பர்களோடு சீட்டு விளையாடி கொண்டு இருந்த போது தகப்பன் அதை பார்த்தான். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஏண்டா சீட்டா விளையாடுறா, முதுகில் 4 அடி போட்டார். வீட்டுக்கு தரன்னு எழுதிட்டு போனார். அப்பா போன பிறகு இவன் மருந்து எடுத்து குடிச்சிட்டான். அப்பா என்னை அடிச்சிட்டார், அப்பா என்னை அடிச்சிட்டார். மருந்து குடித்த உடனே சாயங்காலம் வரைக்கும் தெரியல, இழுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டருடைய முதல் வேலை அவன் மரணம் அடையாதபடி அவனை ஜீவனை காப்பாற்றணும். ஜீவனை காப்பாற்றுறது முதல் படி.
அது விடுதலையின் சுவிசேஷத்துக்கு அடையாளமானது. மரணத்தை தப்புவித்த பிறகு குடலை எரிந்து போயிருந்த புண்ணுகள் எல்லாம் மாற்றி அவனுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொண்டு வருவது அதுதான் மகிமையின் சுவிசேஷம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசுடைய முதல் வேலை சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்து நம்மை வாழ வைப்பது ஆண்டவருடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? உயிர் தப்பி பிழைத்து நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்புவித்த ஆண்டவர் நம்மை அவரை போல பூரணராக்குகிறார். அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்து நம்மை அந்த பரலோக தேசத்தில் சென்று சேருவதற்கு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷகர்கள் பேசும்போது உனக்கு இயேசு என்ன செய்வார் என்பதை பற்றி பேசுவார்கள். இயேசு விடுவிக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு அந்த நன்மை செய்கிறார், சாபத்தை முறித்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், பிதாக்கள் காலிலிருந்து தொடர்ந்து வருகிற தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், அதை பற்றி பிரசங்கிப்பார்கள். ஆனால் போதகர்கள் என்ன பேசுவார்கள்? நீ ஆண்டவருக்கு என்ன செய்வாய்? அவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு இந்த நல்லா செய்திருக்கிறார். போதகர்கள் என்ன பேசுவாங்க? நீ இயேசுவை போல நீ மாறணுமானா 1 மணி நேரம் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் நிரம்பணும், கர்த்தருக்காக சாட்சி சொல்லணும், தசம பாகங்களை கர்த்தர் கொடுக்கும்போது அதை ஒரு 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 மூலதனமாய் பார்த்து விதையாக பார்த்து கர்த்தர் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பார். சுவிசேஷ ஊழியமும் வேண்டும், மகிமையின் ஊழியமும் வேண்டும். ஆண்டவர் என்னை ரட்சிக்கும் போது அந்த முந்தின நாள் ஒரு சொப்பனம் கண்டேன். ஒரு பயங்கரமான சேரு, அந்த சேரு ஒரு ஆறு போல ஓடி வருகிறது, நீந்த முடியாது. ஒரு மனிதனுடைய முயற்சினால் அந்த சேற்றிலிருந்து பெரிய ஆறு, அந்த சேரு ஒரு மனிதனை அழுத்த முயற்சிக்கிறது. அதில் நான் ஒருவனாக முழுகிறதும் எழும்புகிறதும் சேற்றில் திக்கி ஐயோ யார் என்னை விடுதலை ஆக்குவார் கதறுகிறதுமாய் அது ஒரு கரையோரம் வந்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு கம்பீரமானவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு நேராய் தன்னுடைய கையை நீட்டினார், எனக்கு நேராய் கையை நீட்டினார். என்னுடைய முழு பலத்தோடு அவருடைய கையை பிடித்து கொண்டேன், அவருடைய கையை பிடித்து கொண்டேன். அவர்தான் என்னை தூக்கினார், அவர்தான் என்னை தூக்கினார். இந்த சேற்றை எல்லாம் அவர் துடைத்தார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏனோ இந்த சொப்பனத்தை தந்த ஆண்டவர் மறுநாள் உளையான பாவ சீட்டிலிருந்து, என்னை பின்தொடர்ந்த அக்கிரமத்திலிருந்து, எனக்கு பிடித்திருந்த டிப்ரெஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு கொடிய ஆவியிலிருந்து என்னை விடுவித்தார். அவர் இரட்சகராகவும் இருக்கிறார், அபிஷேக நாதராகவும் இருக்கிறார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்தின அதே யோவான் ஸ்நானகன் அவரை பற்றி சொன்னார். அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். பாவம் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, ஒரு விடுதலையின் சுவிசேஷம். பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பது அது ஒரு மகிமையின் சுவிசேஷம். ஆண்டவர் நம்மை தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படியே நம்மை நடத்தி
மகிமையிலே என்னை சேர்த்துக் கொள்வீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். விடுதலை இல்லாமல் மகிமையின் சுவிசேஷமே இல்லை. முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு விடுதலை தேவை. சாத்தானுக்குள்ள அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். பாத வல்லமைக்குள்ளே அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அவனை ஆண்டவர் அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்து உன்னதங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த உடனே ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் அவருடைய கல்வாரி அண்டை கொண்டு போகிறார், சிலுவை அண்டை கொண்டு போகிறார், கையை நீட்டுகிறார். அவருடைய இரத்தம் அப்படியே நம்ம மேல வழிந்து வருகிறது. இரத்தத்தால் கழுவி 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 நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை தருகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியால் ஆவியை தருகிறார். அதற்கு பிறகு கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நமக்கு தந்து நாம் அவரை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அஸ்திபார உபதேசங்களை பற்றி சொல்லுகிறார். மகிமையின் சுவிசேஷத்தை பற்றியும் அங்கே சொல்லுகிறார். ஒரு வீடு கட்டப்பட்டு அல்லது ஒரு இதே போல ஒரு ஆலயம் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆழமான அஸ்திபாரம் இதற்கு தேவை. அஸ்திபாரம் போட்டதோடு நின்றுவிடக்கூடாது. அஸ்திபார உபதேசத்தில் தான் மனம் திரும்புதல் வருகிறது, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் வருகிறது, ஞானஸ்நான உபதேசங்கள் வருகிறது, மற்றவர்களை விட்டு வேறு பிரிந்து பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை வருகிறது. அஸ்திபார உபதேசங்கள் என்று 7 உபதேசங்களை சொல்லுகிறார். அதற்கடுத்த சுவிசேஷம் பூரணத்துக்குள் கடந்து செல்லுகிற கிறிஸ்து எப்படி அன்பில் பூரணரோ, இரக்கத்தில் பூரணரோ, தாழ்மையில் பூரணரோ, தயவிலே பூரணரோ, பூரணத்துக்கு ஏதுவான ஒரு உபதேசம். கட்டடத்தை கட்டுகிறது, அதில் வெள்ளடிக்கிறது, அதில் லைட்டு போடுறது, அந்த கட்டடத்துக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் செய்வதான் பூரண உபதேசம் அல்லது மகிமையின் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபை விடுதலையின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும், மகிமையின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும். அப்படி அறிவித்தால்தான் அந்த சபையினுடைய தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். சபைக்கு வந்தோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் ஆடணும், அது பேர் அப்படியே போயிடுச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சபை நடத்தும்போது ஒரு போதனுடைய கண்கள் சபையில் உட்கார்ந்திருக்கிற அத்தனை விசுவாசிகளும் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்திலே மணவாட்டியாய் காணப்பட வேண்டும். இங்கே ஆராதிக்கிற அவர்கள் நித்திய ஜீவனை பெற்று மேலே வர வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய விருப்பத்தை என்ன சொன்னார் தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில் நான் வாழும்போதெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும், பிசாசோ சாபங்களோ என்னை தொடரக்கூடாது, என் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தொடரணும். அதற்கு அடுத்தபடி அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலையின் சுவிசேஷம் மிக 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 அவசியம். இன்றைக்கு அநேகரை பார்த்தா, உலகத்தாரை பார்த்தா சொல்கிறாங்க, எப்படியோ இந்த கஞ்சா பழக்கத்துக்குள்ளே வந்துட்டேன், எப்படியோ இந்த குடிகார பழக்கத்துக்குள்ளே வந்துட்டேன், எப்படியோ வேசிகள்கிட்ட போகிற ஒரு தீய பழக்கம், விபச்சார ஆவி என்னை பிடித்து கொண்டது, என்னை விடுதலை பண்ண முடியல, தீர்மானம் எடுக்கிறேன், திரும்ப திரும்ப விழுகிறேன், தொடர்ந்து என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியல. உள்ளத்தில் எவ்வளோதான் விருப்பம் இருந்தாலும் நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்கள் என்ற வேதனையோடு குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்.
ஐயா, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. அநேகர் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறார். ஒரு மனிதன் பறவைகளை ஆராய்ச்சி செய்கிற அவன் எண்ணினான், மனுஷனுக்கு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, விடுதலை பெறணும்னு விரும்பியும் முடியாம இருளில் புழுக்களை போல நிறைய பேர், ஐயோ யார் என்னை விடுதலை ஆக்குவார், யார் என்னை விடுதலை ஆக்குவார். சரி, இந்த பறவைகளுக்காவது விடுதலை ஆக்குற வழி தெரிகிறதா ஒரு ஆராய்ச்சி பண்ண விரும்பினான். அப்படி வீட்டு அருகே ஒரு சின்ன மலை, அந்த மலையிலே அந்த மரத்திலே ஒரு கழுகு கூடு கட்டி இருந்தது. பைனாக்குலரை வைத்து பார்த்து கொண்டு இருந்தான். 3 குஞ்சுகள், குஞ்சு பொறித்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன ரெக்கைகள்லாம் முளைத்து கொண்டு இருக்கிறது. இந்த கழுகுக்கு தன்னுடைய குஞ்சுகளை விடுதலையாக்கும் வழி தெரியுமா? கழுகு வந்து குஞ்சுகளுக்கு இறை கொடுத்து பறந்து விட்ட பிறகு வேகமாக இந்த மரத்தில் உச்சிக்கு ஏறினான். அங்கே 3 குஞ்சுகளையும் ஒவ்வொரு காலையும் இரும்பு கம்பியை வைத்து, இரும்பு சங்கிலியை வைத்து கட்டி மரத்தோடு பின்னி பூட்டெல்லாம் போட்டு கிருகிருன்னு கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த கழுகு வந்தது, குஞ்சுகள் காலெல்லாம் இரும்பு கம்பி சங்கிலி மரத்தோடு பூட்டு போட்டிருக்குது. அது கேர் பண்ணாமல் அது பாட்டு குஞ்சுக்கு வழக்கம் போல சாப்பாடு ஊட்டி கொண்டே இருந்தது. இந்த ஆராய்ச்சி நிமிடன் ஒவ்வொரு நாளும் பைனாக்குள்ள பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த குஞ்சுகள் வளர்ந்து செட்டில் அடிக்க ஆரம்பித்தது. பறக்க நேரம் வந்தது. ரொம்ப அழகாக பறந்து போயிட்டுது. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இத்தனை சங்கிலி போட்டு, இத்தனை இரும்பு கம்பியை போட்டு, இவ்வளோ பூட்டு போட்டு இதை பூட்டி வச்சுருந்தோம், எப்படி இது பறந்து போச்சுது, எப்படி இது பறந்து போச்சுது? கூட்டில் பார்த்தா சில பச்சிலைகள், சில வேர்கள். இந்த கூட்டை அப்படியே பெயர்த்து எடுத்தான். மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தான். ஏதோ ஒரு இலை, ஏதோ ஒரு வேர் ஓடுகிற தண்ணீரில் அந்த கூட்டை அப்படியே பிடித்த போது அதோட குச்சிகள் எல்லாம் தண்ணியோட தண்ணியாக போய்விட்டது. ஆனால் 3 வேர் தண்ணியை எதிர்த்து எதிர்த்து நீந்தி கொண்டே இருந்தது. மற்ற காய்ஞ்ச குச்சிகளை போல அல்ல. உடனே இவன் நினைத்தான், இந்த வேர்தான் காரணம். இந்த பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை விடுதலையாக்கக்கூடிய ஒரு வேரை அறிந்திருக்கின்றன என்று அவன் அதை புரிந்து கொண்டான். அந்த வேர் தான் அதை எடுத்துக்கொண்டு பூட்டில் வந்து போட்ட போது அழகாய் திறக்கிறது. அதை கொண்டு சங்கிலியை கொண்டு வந்து போடும்போது டக் டக் என்ற சங்கிலி தெரித்து விழுகிறது. இந்த 3 வேர்கள் எவ்வளவு முக்கியம். வேதத்தை வாசிக்கும் போது பிசாசின் கையிலிருந்து விடுதலை ஆக்கிறதற்காக ஆண்டவர் முக்கியமான 3 காரியங்களை வைத்திருக்கிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேதம் முழுவதும் இயேசு எப்படி விடுதலை ஆக்குகிறார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். 18 வருட கூனி ஆலயத்துக்கு வந்திருந்தாள். மற்ற எல்லாரும் கூனின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொன்னார், இது ஆபிரகாமின் குமாரத்தி. இவளை கட்டி வைத்தது வியாதி அல்ல, சாத்தான் 18 வருடங்கள் கட்டி வைத்து அவளை நான் விடுதலை ஆக்க வேண்டும். கைகளை அவள் முதுகிலே வைத்த போது அவள் நிமிர்ந்தாள், ஆண்டவரை துதித்தாள், மகிமைப்படுத்தினாள். ஆலயத்துக்கு வந்தார். சூம்பின கையோடு ஒரு மனிதன் நின்றான். நீட்டு கையை என்று சொன்னார். நீட்டினான், குணமாக்கினான். லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவன் கல்லறையின் நடுவில் கிடந்தான். கல்லுகளினால் தன்னைத்தானே கீறி கொண்டான். என்ன செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை.
ஆண்டவர் அவனை பார்த்து உன்னுடைய பேர் என்ன? பேரை கூட சொல்ல அந்த பிசாசுகள் அனுமதிக்கவில்லை. இயேசு அவனை விடுதலை ஆக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். விடுதலையாக்க ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தான் மனதுருகினார். அவருடைய பெருமூச்சை கேட்டார். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கதறுகிறதை கேட்டார். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் உங்களை பிடித்து வைத்துக் கொண்டது. ஏதோ ஒரு பாவம் திரும்ப திரும்ப ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடி உங்களை மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறது. விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு இந்த கோபத்திலிருந்து, இந்த எரிச்சலிருந்து, இந்த வீண் வார்த்தையிலிருந்து, இந்த சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது எனக்கு ஒரு விடுதலை வேணும். சுய புணர்ச்சியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். குடி பழக்கத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஏதோ எந்த பகுதியில் ஒரு விடுதலை வேண்டும் என்று உங்களுடைய மனசாட்சி சொல்லுகிறதோ, இன்றைக்கு விடுதலை ஆக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தந்தை பெர்க்மேன்ஸ் அவர்கள் அவருக்கு ஒரு பெயரை சூட்டினார், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார். உண்மையாக உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புவாயனால், சர்வ வல்லமையுள்ளவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வேதனையான பகுதி என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சியால் வாதிக்கப்படுவதுதான் ஒரு வேதனையான காரியம். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லாமல் விழுந்து விழுந்து எழும்பி குற்ற மனசாட்சி வாதிக்கிறதினாலே, மனசாட்சியினால் சூடுண்ட பொய்யராக தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கிலும் வேதனையான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் விடுதலை ஆக்கும்போது சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பாடி மகிழ்ந்து துதித்து களி கூற முடியும். அநேகர் களி கூற முடியல. துக்கத்தோடு வருகிறார்கள், துக்கத்தோடு திரும்பி விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யரை போல மனசாட்சியிலே திரும்ப திரும்ப குத்தப்பட்டவர்களாக வந்த வண்ணமாய் திரும்பி போகிறார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தோல்வியை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய தோல்வி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும்படி கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்க வேண்டும் என்றால் முதலாவது பார்வோனில் இந்த கையிலிருந்து விடுதலையாக்கும். பார்வோன் என்பது சாத்தானுக்கு ஒரு அடையாளம். எகிப்து என்பது உலகத்துக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் பார்வோனிலிருந்து விடுதலை ஆக்கிறதற்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை கொண்டு வந்து நிலைக்கால்களே பூசும்படி செய்தார். இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டின்ற இரத்தம் அல்ல, அதை பார்க்கலும் கோடி மடங்கு வல்லமையுள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நமக்காக சிலுவையில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தத்தை தியானிக்கும் போதுதான் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, எல்லா மனசாட்சியும் சுத்திகரிக்கிறது. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்ட போது அதற்கு பிறகு பார்வோனால் அவர்களை பிடித்து வைத்து கொண்டிருக்க முடியவில்லை. எந்தெந்த வீடுகளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டதோ அந்தந்த வீடுகளில் செய்வினையோ சூனியமோ வேதம் சொல்லுகிறது, சங்கார தூதனால அந்த வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இயேசுவின் இரத்தமே உங்களை பாதுகாக்கிறதை அல்லாமல் எந்த செக்யூரிட்டியும் பாதுகாக்க முடியாது, இந்த வாட்ச்மேனும் பாதுகாக்க முடியாது. இந்தியாவின் பெரிய பிரதம மந்திரி அந்த இந்திரா காந்தி எவ்வளவு பாடி கார்டு. அவள் சுட்டு கொண்டது யாரு? அந்த அம்மாவுக்காக நியமிக்கப்பட்ட பாடி கார்டு தான் கொன்னது. அதை நம்ப முடியாது.
ஆனால் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு சொல்லுகிறேன், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் உன்னுடைய வீட்டிலே பூசி இருக்கும் என்றால், பகலில் நடமாடுகிற எந்த சங்காரத்துக்கும் இரவிலே நடமாடுகிற எல்லா கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். அவர் சிறகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டுகளின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னமான தேவனை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரமாகிய ஞானசாந்தை கடந்த பிறகு அவர்கள் மகிமையின் சுவிசேஷத்துக்குள் பிரவேசித்தார். அதுவரை விடுதலையாக்குகிற சுவிசேஷம். பார்வோனிடத்திலிருந்து, எகிப்திலிருந்து, எகிப்தின் சேனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு உங்களை வழி நடத்த மேகம் வந்து விட்டது. எங்கே ஆண்டவர் வழி நடத்த சித்தமானார்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு, பரம கானானுக்கு, மகிமையின் தேசத்துக்கு உங்களை வழி நடத்த ஆவியானவர் வந்து விட்டார். கிறிஸ்துவின் இரத்தம் விடுதலின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னை பூரணத்துக்குள்ளே, தேவ மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பச்சிலை போல, 3 வேர்களை போல 3 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், யோவான் 8:36 வாசிக்கிறோம். இரண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ரோமர் 8:32 சொல்லுகிறது. சத்திய வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தருடைய வெளியேறப்பட்ட வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்காக ஆண்டவர் விடுதலைக்காக வைத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவதாக உங்களை விடுதலையாக்குறது என்ன? மூன்றாவதாக உங்களை விடுதலையாக்குறது என்ன? 2 கொரிந்தியர் 3:17-18 வாசிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அவர் விடுதலை உண்டு. அதை முடித்த, அதை சொன்ன அடுத்த வசனத்திலே மகிமையின் அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2 கொரிந்தியர் 3:17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இது விடுதலையின் சுவிசேஷம். அடுத்த வசனம் பாருங்கள், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுதான் மகிமையின் சுவிசேஷம். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆபிரகாமை முதல்ல ஆண்டவர் அழைக்கும் போது உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் விக்கிரகாரான எல்லாம் விட்டுட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆண்டவரை சார்ந்து கொண்டு வந்தபோது ஒரு நாள் ஆபிரகாம் கேட்டார், எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொன்னார், நட்சத்திரங்களை அண்ணார்ந்து பார், உன் சந்ததி அவ்வனாய் இருக்கும். அது வரைக்கும் ஆதாமுக்கு சொன்னது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவார். ஆனால் அந்த நாளில் ஆதியாகமம் 15:5 சொல்லுகிறார், வானத்தை பார், மண்ணை பார்க்காத. மண்ணான பிரச்சனைகள், மண்ணான போராட்டங்கள் உன்னை பாதாளத்துக்கு இழுக்கிற இதிலிருந்து நான் உனக்கு விடுதலை தந்துட்ட பிறகு மண்ணை பார்க்காத.
இப்ப விண்ணப்பார். அதுதான் மகிமையான சுவிசேஷம். உன்னுடைய சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும். மகிமையான சுவிசேஷம். உன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு வெடிவெள்ளி நட்சத்திரம், மகிமையான இயேசு அமர்ந்திருப்பார். மகிமை சுவிசேஷம். மேலே பாருப்பா, எபிரேயர் 11:10 சொல்லுகிறது, கர்த்ததாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக பரம எருசலேமை காண்பிக்கிறார். 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ விட்டு வந்த தேசத்தை போல அல்ல, பரம தேசத்தையே நீ வாஞ்சித்து கதர். பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில் இல்லை. கிறிஸ்து இயேசு மகிமையின் ராஜ்யத்திலிருந்து வந்து நம்மை அள்ளிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகும்படி அவர் வந்தார். இயேசுடைய வருகை 2 விதமாய் இருக்கிறது. விடுதலையாக்கும்படி பாலகனாய் பிறந்து சிலுவையில் தன்னுடைய ரத்தம் சிந்தி கொடுத்த 3.5 ஆண்டு காலம் அவருடைய வருகை விடுதலையின் ஊழியமாக இருந்தது. ஆனால் அவர் மீண்டும் வரப்போகிறார். 2ஆம் வருகை எதற்காக? நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி அவருடைய பரிசுத்தவான்களுக்காக அவர் வருகிறார். ஒவ்வொருவர் முன்பாக விடுதலையின் சுவிசேஷமும் வைக்கப்படுகிறது, அதே நேரம் மகிமையின் சுவிசேஷமும் வைக்கப்படுகிறது. லோத்துவுக்கு ஒரு விடுதலையின் சுவிசேஷத்தை ஆண்டவர் கொண்டார். இந்த சோதம் எரிக்கப்பட போகிறது, இந்த உலகம் எரிக்கப்படுகிறது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் பஞ்சபூதங்கள் எரிந்து சாம்பலாய் போகும், மேகங்கள் மட 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 என்று அகன்று போகும். சோதமை விட்டு வெளியே வா. சோதமை விட்டு வெளியே வர லோத்து மனைவிக்கு பிரியமில்லை, தாமதித்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே கைகளை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அந்த தேவதூதன் சொன்னான், உன்னுடைய ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. விடுதலையின் சுவிசேஷம். இந்த சோதமை விட்டு, இந்த உலகம் சோதமை விட கீழ்த்தரமான பாவங்களுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது மொபைல் ஆனாலும் சரி, அது கம்ப்யூட்டர் ஆனாலும் சரி, அது இன்டர்நெட் ஆனாலும் சரி, எவ்வளவு அசுத்தங்கள், அவ்வளோ புரோனோகிராஃபிகள் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து ஒரு வாலிபனை கவர்ச்சி இழுத்து நரகத்து கொண்டு போகிறது. இந்த பூமிக்குரியவன் அல்ல நீ. அவனை கரம் பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாது, அது வரைக்கும் விடுதலை. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, கல்வாரி மலைக்கு ஓடிப்போ. மறுரூப மலையை போல மகிமை மேல் மகிமை அடையத்தக்க அந்த மறுரூப மலைக்கு ஓடிப்போ, சியோன் மலைக்கு ஓடிப்போ. எபிரேயர் 12:22-24 வரை நீங்கள் சியோன் மலை நடத்திற்கும் பரம எருசலேம் நடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் உள்ள அந்த தேசத்துக்கு ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படுகிற என்னென்னமோ அவர் எழுதுகிறார். அங்கே நீ வந்து சேரணும். ஜீவன் தப்ப ஓடி போனால் மாத்திரம் போதாது, மலைக்கு ஓடிப்போ. ஆனால் லோத்து என்ன செய்தார்? லோத்து என்ன சோதம்ல வெளியே கொண்டு விட்டு போதும், எனக்கு மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19-21 பக்கத்தில் ஒரு சின்ன ஊருக்கு அங்கே போயிடுறேன். மலைக்கு போக எனக்கு முடியாது, மலைக்கு போக எனக்கு பிரியம் இல்லை. சியோன் மலைக்கு பரம எருசலேமுக்கு எனக்கு போக பிரியம் இல்லை. பக்கத்தில் ஊர் இருக்கு, அங்கே போயிடுறேன். விடுதலை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர மகிமை சுவிசேஷத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. நம்ம சுற்றி நிறைய சர்ச் இருக்கு. கத்தோலிக்க சர்ச் இருக்கு. அபிஷேகத்தை நம்புவாங்களா? ஞானஸ்தானத்தை நம்புவாங்களா? பூர்ண சுவிசேஷத்தை நம்புவாங்களா? இல்லை. சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு,
அந்நிய பாஷை பேசினா ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு கையை பிடிச்சி தோளை பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு போட்டுருவாங்க. மகிமை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்லை, பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்லை. எத்தனையோ சபைகள் ரட்சிப்பு வரைக்கும் நடத்துகிறார்கள், அதோடு நின்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு சபை, சில சபைகள் தான் விடுதலையின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறார்கள், மகிமையின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தானிய வாங்க எகிப்துக்கு போனார்கள். செழிப்பான கோசே நாட்டில் குடியிருந்தார்கள். அவர்கள் ஒரு மகிமையின் சுவிசேஷத்தை அறிய பிரியப்படாமல் அதிலேயே திருப்திப்பட்டு கொண்டார்கள். அப்போதான் பார்வோன் அவர்களை அடிமையாக்கினான். ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது, சொல்லி நான் முடித்து விட்டு போகிறேன். மலேசியாவில் ஊழியம் செய்யும்போது ஒரு அண்ணன் சொன்னான், என் தம்பியை நான் கூட்டு வரேன். ஒரு பயங்கரமான ஆவி அவனை பிடித்து கொண்டது. அவன் இந்தோனேஷியா போய் சில மந்திரவாதிகளிடத்தில் தனக்கு அபூர்வமான சக்தி வேணும், பேங்க்களை கொள்ளடிக்கணும், மனம் போல வாழணும், பணம் வேணும், யார் யார் இச்சித்தானோ அந்த பெண்கள் வேணும். ஒரு மந்திரவாதி நடு இரவில் அவனை முன்னால் வைத்து 2 தீபங்களை கொளுத்தி வைத்து பிசாசை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஒரு பயங்கர வலு சர்ப்பம் வந்தது. இந்த வாலிபன் கேட்டான், நீ ஏனும் கூட இருக்கணும், எனக்கு அசாத்திய பலன் தரணும். நான் பேங்கில் கொள்ளடித்தாலும் ஒருவரும் என்னை பிடிக்கக்கூடாது, துப்பாக்கி குண்டுகள் வந்தாலும் என்னை விலகித்தான் போக வேண்டும், என்னை தாக்கக்கூடாது. மந்திரவாதி சொன்னான், வலு சர்ப்பமே எனக்குள் வா, திரும்ப 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 கூப்பிடு. இந்த மந்திரவாதிக்குள் இருந்து ஒரு பெரிய மலை பாம்பை போன்ற அவ்வளோ பெரிய வலு சர்ப்பம் அவனுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டது. முதல் 3 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. பிறகு அந்த வலு சர்ப்பம் அவனை சீரழிக்க ஆரம்பித்தது, அவனை மேற்கொண்டது. பிரேதங்களை போய் இரவு நேரத்தில் கடிக்க ஆரம்பித்தான். பைத்தியக்காரனை போல மாறிவிட்டான். வீட்டில் தங்குவதில்லை, சரியாக சாப்பிடுவதில்லை, குளிப்பதில்லை. எனக்கு தெரியாத அவன் எனக்கு முன்னால் கொண்டு வந்து முழங்கால் போட்டான். இயேசுவின் ரத்தம் சொன்னதான் அந்த வலு சர்ப்பம். அந்த பலனை சொல்லவே முடியாது, அவ்வளவு பிசாசின் பலன். ஜெபம் பண்ணும்போது என்னை சுவர் பக்கமாய் நசுக்க கொண்டு போனான். எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. சர்ப்பமே உன் தலையை நசுக்கினவர் என் ஆண்டவர், உன்னதத்திலிருந்து வருகிற பலனை தருகிறவர் என் ஆண்டவர். நீ தோற்கடிக்கப்பட்டவன், சிலுவையில் உன் தலையை நசுக்கின இயேசுவின் நாமத்தில் கீழே தொப்பென்று விழுந்தான். இந்த பாம்பு போல சபைக்குள்ளே அவன் நெளிந்து போனான், எலும்பே இல்லாதது போல. 1/2 மணி நேரம் போராடின பிறகு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சின்ன ஆட்டுக்குட்டி போல உட்கார்ந்தார். சொன்னேன், இயேசு கிறிஸ்து உன் மேலே வைத்த அன்பினால் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். முழங்கால் போட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தாரும், உருக்கமாய் கேளு என்று சொன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கிறிஸ்தவ மார்க்கம் கடினமான மார்க்கம், என்னால் முடியாது. உலக சந்தோஷத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், எனக்கா ஜோமணி விடுதலை ஆக்குனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என்னை கட்டாயப்படுத்தாது, எனக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. எழும்பி போய்விட்டான். என்னடா 1/2 மணி நேரம் போராடி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிறேன், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளலைன்னு ரொம்ப துக்கமாக இருந்தது. 1 வாரம் கழித்து அவனுடைய அண்ணன் அவரை திருப்பி கூட்டு வந்தான் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு. நான் சொன்னேன், தயவு செய்து என்னால் கட்டாயப்படுத்தாங்க. அவன் இயேசுவை அவனுக்கு வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கலன்னா சாத்தான் 7 வகை அதிகமான பிசாசை கூட்டு வந்து பிடிப்பான். எங்களுக்கு பிசாசை துரத்துறது எனக்கு முக்கியம் இல்லை,
அவனுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதான் முக்கியமானது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சாரி என்று சொல்லிவிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் விடுதலை தருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விடுதலையிலே நிலை நிற்க முடியும். அவர்களை நிலை நிற்கும் போது அதைவிட கோடி மடங்கு மேன்மையான உலக சிற்றின்பம் தருவதை பார்க்கிலும் ஒரு பேரானந்தத்தை சங்கீதம் 16:6 தாவீது சொல்லுகிறார், நேர்த்தியான இடத்திலே நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவர் விடுதலையும் தருகிறார், மகிமையும் தருகிறார். இந்த ரெண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும்படி, இன்றைக்கு உங்களை கட்டி இருக்கிற எல்லா சுத்த ஆவிகளின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படி, பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி அதை சுட்டரித்து உங்களை இன்னும் உயர்ந்த மகிமைக்கு கொண்டு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு மகிமையின் தேவை. இந்த விடுதலை இந்த உலகத்துக்குரியது, ஆனால் மகிமையோ நித்தியமானது. விடுதலையின் ஊழியம் இந்த பூமியில இருக்கும் போதே முடிந்து போகும், ஆனால் மகிமையோ நித்தியமாய் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும். பூமியில் வாழும்போது உங்களுக்கு விடுதலை தேவை, ஆனால் மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மகிமையின் சுவிசேஷம் உங்களுக்கு தேவை. இந்த ரெண்டையும் ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் எனக்கு மகிமை வேணும், தேவ மகிமை வேணும், இந்த உலகத்தோடு என் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது, மகிமை தேசத்தில் நான் அவரோடு கூட காணப்படணும்,